Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அங்கன்வாடியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஊழியர்களில் 2 மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். தற்போதைய விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் அங்கன்வாடிகளில் பணியாற்றும் ஊழியர்களின் வேலை பளுவை குறைத்திட அங்கன்வாடிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊழியர்களுக்கு கோடைகால விடுமுறை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முதல் தொடங்கப்பட்ட இந்த காத்திருப்பு போராட்டம் தங்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் அருகே 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று இரவும் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலேயே படுத்து உறங்கிய நிலையிலும் இன்றும் தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வில்லிவாக்கம் வட்டத்தைச் சேர்ந்த பெண், அதாவது சூர்யா என்ற பெண் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் திடீரென மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த பெண் ஊழியரை மீட்ட அருகில் இருந்தவர்கள் அவர்களுக்கு குடிநீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்திய நிலையில் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மயங்கி விழுந்த ஊழியரை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மயங்கி விழுந்த பெண் ஊழியர் சமீபத்தில் அவரின் மகனுக்கு ஒரு கிட்னியை தானமாக வழங்கியுள்ள நிலையில் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தின் போது அவர் மயங்கி விழுந்துள்ளதால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் அடுத்தடுத்து 2 பெண் ஊழியர்கள் மயக்கமடைந்த நிலையில் பெண்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்த பேனரை தூக்கி பிடித்தவாறு வெயிலிலிருந்து தன்னை காத்து கொண்டு தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.